ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ ஃப்ரைடே வந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு சூப்பரான மார்க்கெட்டாக இருந்திருக்கும். நம்புகிறேன் எல்லோரும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டை எடுத்திருப்பீங்க. கேபிட்டல் லாஸ் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க எந்த ஒரு வகையிலும் சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷனில் அவங்க போகல. எக்ஸ்பெக்டட் டைரக்ஷனில் தான் மார்க்கெட் அன்றைக்கி போச்சு. எஸ், அங்கங்கே கொஞ்சம் விக்கு போட்டிருந்தாங்க இனிஷியல் டைமில். பட் ஒரு சேஃபான ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு லாஸ் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே ஃபைன், வாங்க சேனல் நம்ம அனலைஸ்க்குள்ளே போகலாம். இது நம்ம ஃப்ரைடே கொடுத்துருந்த ஜோன்ஸு. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் கேப் அப் பிளான் சொல்லியிருந்தோம், கேப் அப் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி சின்னதாக நம்ம ரிவர்சல் ஜோனுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம எங்கே ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ஜோன் இதுதான் நேத்தியோட ஹையாக இருந்துச்சு, ப்ரீவியஸ் ஹையாக இருந்துச்சு. அந்த இடத்துல கரெக்டாக அவங்க ஆல்ரெடி ஒரு டோஜி போட்டாங்க. இந்த டோஜி தான் அவங்க வந்து டிசிஷன் எடுக்க போகிறதுக்கான டோஜி கேண்டிலாக இருந்துச்சு. ஸோ இந்த கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ இந்த ஹையில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் நம்ம டார்கெட்டாக அதே கேண்டில் தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. அந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு. நமக்கு டார்கெட்டாக இதை வின் பண்ணிங்க. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எனக்கு ப்ரீமியமில் ₹7 ஆஃப் டார்கெட்டில் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜான டார்கெட் கிடச்சிது. இந்த இடம் வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன். லிட்ரலி 9:55 நான் எடுத்த என்ட்ரியை ஆல்மோஸ்ட் 2 hours, நியர்லி 2 hours நான் அன்றைக்கி ஹோல்ட் பண்ணோம். எனக்கு 130 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. பட் அதுக்கப்புறமுமே ஒரு ரேலியிலே எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் போனாங்க. பட் இதுதான் நம்ம ரேலியாக இருந்துக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ஸை அவங்க திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணல. எங்கேயுமே அவங்க ரிவர்சல் கேண்டில் பண்ணி அந்த ரிவர்சல் கேண்டில் எங்கேயுமே கட்டும் பண்ணல. எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி என் செட்டப்பில் இல்லை. பட் ஒரு நல்ல ட்ரேடு தான் இதுவுமே. வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு ₹7 ஆஃப் ஸ்டாப் லாஸுக்கு ஐ காட் அ வெரி குட் டார்கெட் அன்றைக்கி. ஸோ இதுதான் நம்ம அன்றைக்கி கொடுத்துருந்த லெவல்ஸு. மார்க்கெட் பேரிஷாக ஓப்பன் பண்ணி கேப் டவுனில் இருந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆயிருந்தாங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் இந்த மைனர் சப்போர்ட் இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு. பட் அன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் மார்க்கெட் எடுத்துகிட்டு போனாங்க. மேபி பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். இப்போ அப்கமிங் டேஸில் மேபி ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அதர் கேபினெட்ஸ், மெயின் கேபினெட்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டில் மார்க்கெட் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ இது நம்ம அன்றைக்கி பார்த்த பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட்டை கேப் அப் ஓப்பன் பண்ணி நல்லா கீழே வந்து நம்ம ரிவர்சல் ஜோனை மார்க்கெட்டை ரீட்ரேஸ் பண்ணாங்க, பிரேக் அவுட் கொடுத்தாங்க, அகைன் ஒரு ரீட்ரேஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது அன்எக்ஸ்பெக்டடு தான். இந்த ரீட்ரேஸ் பண்ணுற அன்எக்ஸ்பெக்டடு தான். இந்த இடத்துல வந்து இந்த லெவலில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஆனால் அதே சேம் நிஃப்டியிலேருந்து அதே டைமில் இங்கே ஒரு டோஜி பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் போனதுமே அடுத்த ஃபியூ மினிட்ஸில் திரும்ப இங்கே வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ நான் இங்கே எடுத்த என்ட்ரியை நான் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ், ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே வச்சுருந்தேன். நான் எனக்கு இங்கே ஆக்சுவலி எனக்கு இங்கே ட்ரையல் கூட இல்லை. எனக்கு இங்கே இந்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி எனக்கு எக்ஸிட் ஆயிடுச்சு. அன்றைக்கி அந்தளவு ஒரு ஃப்ளக்சுவேட் இருந்துச்சு. அகைன் நான் வந்து சேம் இதே இந்த ப்ளூ லைன் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா, இதே என்னோடய என்ட்ரி லைன்லாம் இருந்துச்சு. சேம் இதே என்ட்ரி திரும்பவும் நாங்கள் எடுத்திருந்தேன். இங்கே எடுத்த என்ட்ரிக்கு பதிலாக அப்போ போயிட்டு இந்த இடத்துல தான் எடுத்திருந்தோம். எடுத்த என்ட்ரியை நாங்கள் இங்கே தான் புக் பண்ணேன். இங்கே கூட இல்லை, ட்ரையல் வந்து எனக்கு இங்கே தான் அடித்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு அன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் கிடைச்ச ரேலியில் பார்த்தீங்கன்னா லைக் ஸோ எனக்கு ஐ காட் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ். எனக்கு ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 220 பாயிண்ட்ஸ் நியர்பை கிடச்சிது. எனக்கு ப்ரீமியமில் வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ₹37 என்னோ தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துச்சு. ஸோ இதுவும் இந்த 2 ட்ரேடுமே நான் அன்றைக்கி இருந்தோம். சைமல்டேனியஸாக நம்ம ட்ரேட் செட்டப்புக்கு வந்து நம்ம டேரக்ட் ப்ரோக்கர் இல்லாமல் நம்ம வேறு இது யூஸ் பண்ணுறதுனால என்னால் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நான் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த ட்ரேட்ஸ் எதுவுமே நான் எடுக்கலை. ஏன்னா இந்த ட்ரேட்ஸ் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப்பில் எங்கேயுமே அவங்க தரலை. பட் ப்ரீமியமும் அதுக்கப்புறமும் மேலே கீழே தான் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பெருசாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என்னோடய லெவல் ஆஃப் என்ட்ரியில் அது இல்லை. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி ஹைலி எஃபெக்டிவான ஒரு ட்ரேட் எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் இன்றைக்கி எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு அன்றைக்கி பேங்க் நிஃப்டிலையும் இருந்த ட்ரேடு என் கேபிட்டலுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே ஒரு லாட்டாக தான் போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் என் கேபிட்டலுக்கு அது எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் சரி வாங்க நம்ம மண்டேயோட லெவல்ஸ் என்னென்னு இப்போ நம்ம போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம மண்டேயோட லெவல்ஸ். இது தான்
மண்டே பொறுத்த வரைக்கும் நான் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் மண்டே பொறுத்த வரைக்கும். அண்ட் மண்டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுற இந்த சேனலுக்குள்ளே தான் ஸ்டில் மார்க்கெட் இருக்காங்க. இந்த சேனலோட டாப்பில் வந்திருக்காங்க. ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்போல்லாம் வந்து இதோட மிட் பாயிண்ட்டு வருதோ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது, எப்போல்லாம் இந்த டாப் சைடு போகிறாங்களோ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இருக்குது. ஸ்மால் கரெக்ஷன்றது எக்ஸாக்டாக 50% ஆஃப் கரெக்ஷன் வராங்க. அந்த கரெக்ஷனில் மட்டும்தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே பாருங்கள், மார்க்கெட்டு எப்போல்லாம் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வராங்களோ, சப்ளை டிமாண்ட் வாட் எவர் எல்ஸ் வராங்களோ, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒரு டிமாண்ட் ஜோனில் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நாளைக்கு இங்கே வரும்போது இதோட 50%ல் ஒரு சின்ன கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு என்னோடய ட்ரேட் செட்டப் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புட் சைடுக்கான சினாரியோஸ் நான் அதிகமாக யோசிப்பேன். பட் லைவ் மார்க்கெட்டில் இது மாறலாம். நாளைக்கு சினாரியோ வந்து கால் சைட்லேயும் ஃபுல்லாக போகலாம். ஸோ இதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து லிட்ரலி ஒரு ஹால் டைம் ஐக்கு நேரில் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, எப்போல்லாம் அந்த ஹை வரும் மார்க்கெட் அப்போ ஒரு கரெக்ஷன் வர மாதிரி தான் நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. அது ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஈவெண்ட்டாக டேஸாக இருந்தாலும் சரி, அந்த இடம் வரும்போது நமக்கு ஒரு கரெக்ஷன் தான் மார்க்கெட் சொல்லுது. ஸோ நாளைக்கு நம்ம அந்த ப்ரொடிக்ஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து மேபி ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸில் எனக்கு எங்கெல்லாம் என்னோடக்கு கரெக்டான என்ட்ரி ஜோன்ஸ் வருதோ, என்னோடய மேக்ஸிமம் ஆஃப் ட்ரேட்ஸு புட் சைடில் தான் நாளைக்கு நான் யோசிப்பேன். கால் சைடில் ட்ரேட் வந்தால் போக மாட்டேன்னா கண்டிப்பாக போவேன். பட் என்னோடய ட்ரையலிங் மெத்தடு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நான் ஈஸியாக அதை சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் என்னோடய ட்ரையலிங் மெத்தடு இருக்கும். ஸோ இது நிஃப்டியோட லெவல்ஸு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அந்த சேனலோட டாப் சைடு வரவே இல்லை. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிரேக் பண்ணாங்கன்னா இன்னொருத்தங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. யூஸ்வலாக இது இப்போ லாஸ்ட் ஒரு 6 to 7 months-ஆகவே 2 பேருமே லிட்டரலி சேம் சைட் டைரக்ஷன்ஸ்லாம் இருக்கிறது இல்லை. ஸோ இதுவுமே வந்து வாலட்டிலிட்டிக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் இருக்குது. பட் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க சேனலோட 50%ல் அவங்களும் நிற்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு சேனலோட டாப்பு, பாட்டம், மிட் இது எல்லாமே நமக்கு ஒரு கரெக்ஷன் ஜோன்ஸ் தான். ஸோ நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டியில் நான் எதிர்பார்க்குறதுமே ஒரு சின்ன கேப் டவுன் நான் எதிர்பார்த்துட்டு எனக்கு என் ரிவர்சல் ஜோன் வந்தாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல என்ட்ரி மெத்தட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு நான் மார்க்கெட்டில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் நான் கீழே எதிர்பார்ப்பேன். அந்த லெவல் சப்போர்ட்டிங் கட் பண்ணாங்கன்னா எனக்கு சப்போர்ட் அகைன் 49,000 தான் எனக்கு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த விஷயம், எப்படி கிருஷ்ணா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எப்படி ஒரே நாளில் திரும்ப கொடுப்பாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் எஸ், அது நடக்குது இல்லை. அன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு 700 பாயிண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 700 பாயிண்ட்ஸ் 600 பாயிண்ட்ஸ் போகிறதெல்லாம் முன்னெல்லாம் ரொம்ப வெரி நார்மலாக தான் இருந்துச்சு. அது ஸ்டில் அதை அப்படி தான் இருக்கிறாங்க அவங்க. ஸோ நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டிலுமே ஒரு புட் சைட் ட்ரேட் மட்டும் தான் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன். கால் சைட் போனால் எடுப்பேன். பட் என்னோடய ட்ரையலிங் மெத்தடு சீக்கிரமாக ட்ரையல் பண்ணிட்டு வெளில வர மாதிரி தான். நான் காஸ்ட்டு வந்து சீக்கிரமாக ட்ரையல் பண்ணிட்டு தான் வெளில வருவேன். அண்டு ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மண்டே, ஸோ ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டியூஸ்டே எக்ஸ்பைரி வரதுனால. ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே ரேஞ்சஸ் வந்து வைடராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வைடர் ரேஞ்ச் ஏன் இப்படி இருக்குன்றது நமக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன். ஒன் செகண்ட், ஐ வில் ஹெல்ப் திஸ். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீக்வன்சியாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம், எல்லா எக்ஸ்பைரிஸுமே அவங்க ரொம்ப சைலண்ட்டாக ப்ரீமியம்ஸை டிகே மட்டுமே பண்ணுறாங்க. எக்ஸ்பைரிக்கு 1 or 2 days பிஃபோரில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ஒரு வைடான ஒரு மார்க்கெட்டை தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஒரு வைடில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் ஜோனில் தான் இருக்குது நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து இவங்க எனக்கு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 220 பாயிண்ட்ஸு எதர் அப்சைட் ஆர் டவுன் சைடு இவங்க எனக்கு பிரேக் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இந்த ரெஸ்டாரன்ஸ் வந்து சப்போர்ட்டாக இன்னும் மாற்றாமே வச்சுருக்கேன். ஏன்னா எந்த வகையிலையும் எனக்கு அவங்க இந்த ரெஸ்டாரன்ஸ் வந்து சப்போர்ட்டாகவோ ஒரு ப்ராப்பர் ரெஸ்டாரன்ஸாகவோ அவங்க எங்கேயுமே இந்த இடத்துல அவங்க எனக்கு கன்ஃபார்மே பண்ணலாத. ஸோ மார்க்கெட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் ட்ரேட் எடுப்பேனா மாட்டேன். நான் ஃபின் நிஃப்டி நாளைக்கு அவாய்ட் பண்ணிடுவேன். மாறாக டியூஸ்டேயில் நம்ம அதுக்கு எக்ஸ்பெரிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மகிட்ட இருக்குது, நம்ம அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட ட்ரேடர் நான் அவாய்ட் பண்ணி, இது என்னோடய பர்சனல் ஸ்டாட்ஸ் தான். நான் பர்சனலாக நாளைக்கு நான் ஃபின் நிஃப்டி ட்ரேட் எடுக்கணும்னா எடுக்க மாட்டேன். அண்ட் ட்ரேட் ஏதாவது கிடச்சிது ப்ராமிசிங்கான ஒரு ப்ராப்பர் ட்ரேட் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணலாம். பட்
நான் மேக்ஸிமம் நிஃப்டியோட நாளைக்கு நான் வைண்ட் அப் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் கைஸ் நாளையோட லெவல்ஸ் என்னன்றது. அண்டு சிங்கிள் லாட்டில் நிறைய பேர் எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. எஸ், தாராளமாக எடுக்கலாம். எல்லா நாளுமே மினிமம் 80 to 100 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது, எதோ சிங்கிள் லாட் ஒரு டபுள் லாட். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையருக்கு என்னோட கேபிட்டலுக்கு எனக்கு அது மோர் எனஃப் தான். ஏன்னா நான் கேபிட்டல் அதிகமாக இன்ஃப்யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா, நான் வைக்கிற ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு லாட் 25 பாயிண்ட்ஸ் போகும்போது எனக்கு அது பெரிய லாஸாக தெரியல. ஏன்னா அதை விட பெரிய பெரிய லாஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். எதுலன்னா குவான்டிட்டி பேஸ் பண்ணி போகும்போது நமக்கு அந்த பேனிக்கும் இருக்கும், அந்த ஒரு மொமெண்டம் நமக்கு ஒரு ரிவெஞ்சாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் சிங்கிள் லாட்டில் தான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். வெரி மேக்ஸிமம் 2 லாட் போவேன், அதுக்கு மேலே சான்ஸே இல்லை. அதுக்கு மேலே நான் பண்ணுறதும் இல்லை ஆக்சுவலாக. அப்படி ஒரு ப்ராமிசிங்கான நல்ல ட்ரேடு கிடச்சதுன்னா ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் அப்பயும் எனக்கு 5-6 பாயிண்ட்டு கீழே இருந்தால் மட்டுமே தான் நான் ட்ரை பண்ணுவேன், இல்லைனாலும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். அண்டு தட்ஸ் இட். இது மண்டேவோட லெவல்ஸ் கைஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி லெவல்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், மண்டே எல்லோரும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு ஐ ப்ரே ஃபார் எவ்ரி ஒன். அண்டு எல்லாருமே அவங்க கேபிட்டலில் சேவ் பண்ணுறதுல தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் மோர் ப்ராஃபிட்ஸ், கேபிட்டலை சேவ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி வெரி ப்ராஃபிட்டபிள் டே. எந்த ட்ரேடர் கேபிட்டலை சேவ் பண்ணுறீங்களோ அவங்க தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.